வணக்கம், வாழ்க வளமுடன். மிதுன ராசிக்கு 2025 குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ இந்த மிதுன ராசிக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கே வருகிறார், அமர்கிறார் ஜென்ம குருவா. உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். சொல்லுவோம் ஒரு பழமொழி, ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு. அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து இங்கே கஷ்டப்பட்டு இருப்பார், பூர்வீகத்தில் கஷ்டப்பட்டு இருப்பார். அப்போ வெளியிடம் வெளிநாடு போயிட்டு திரவியம் தேடுவார். அவர் 9ஆம் இடத்துல சுபத்தை கொடுப்பார். குரு எந்த நிலையிலையும் சுப கிரகம் தான், கெடுபலன் தரமாட்டார். நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவர் கெடுபலன்னு தரவே மாட்டார். அப்போ உங்கள் ராசிக்கே வருகிறார். அப்படின்னா கல்வி ஸ்தானத்தில் உயர்வை கொடுப்பார். புதன் கல்விக்குரியவர், குரு அதற்குரிய வித்தைகளை கற்றுக் கொடுப்பவர். அப்போ சுபகத்துக்கெலாம் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் மார்ச் மாதம்லாம் எக்ஸாம் வரப்போகுது. ஆனால் அவர் மே மாதம் தான் மாறுகிறார்னாலும் உங்களுக்கு சுபத்தை அந்த மே மாதத்தில் இருந்து அவர் சுபத்தை அள்ளி தருவார். கவலைப்படாதுங்க, 2025 அற்புதமான வருஷமாக உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடமும் அவருடைய பார்வை. பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்கு பொதுவாக குலதெய்வ தோஷம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வர்றதில்லை. மிதுன ராசிக்கு குலதெய்வ தோஷம் வர்றதில்லை. குலதெய்வ வழிபாடு ரொம்ப அற்புதமான பலனையும் தரும். இந்த 5ஆம் இடத்துலையும் பார்வை செய்கிறதுனால காதல் பார்த்தீங்கன்னா கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பெற்றவங்கள்ட்ட அனுமதி வாங்கினா அதன் வழியாக உங்களுக்கு யோகத்தை தருவார். பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்குங்க. அந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், குலதெய்வம் மட்டும் இல்லை. என்னுடைய பேங்க் டெபாசிட் எவ்வளவு, நாங்கள் பேங்க்கில் போட்டிருந்தா தான் அப்பப்போ எடுத்து செலவு பண்ண முடியும். அங்கே பேங்க்கில் எதுவுமே இல்லாமல் ஒன்று கடனை வாங்கணும், அது அடைக்கணும். அந்த டெபாசிட்டும் பார்த்திங்கன்னா அதனுடைய சுப பலனையும் தர ஆரம்பிச்சிருவார். காதல் பார்த்திங்கன்னா வெற்றியை தரக்கூடிய வருஷமாக தான் இந்த 2025 இருக்கும். நல்ல ஒரு மதிப்பெண், உயர்ந்த கல்விக்குரிய யோகமாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கை கைகூடும். திருமண பாக்கியம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது வரைக்கும் 31 வயசு, 35, 37ன்னுவாங்க. அதுக்குரிய பாக்கியங்கள் வரன் தானாகவே வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் உறவு திருமணத்திலையும் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு சுப மாற்றங்களையும் கொடுக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான வருஷம். குரு பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டு தனுசையும் பார்வை செய்கிறார். திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க்கையும் நல்லா, வேலைக்குரிய வாழ்க்கை சொல்கிறேன். ஏற்கனவே பார்த்துட்டு இருப்பாங்க சொப்ப சம்பளத்தில், அதிகமான சம்பளத்துக்கு வேலை வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான வருஷம். வெளியிடம் வெளிநாடு போகிறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஆண்டுகளாக தான் இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் சொத்துக்கள், பூர்வீக சொத்து, தந்தை வழியில் பூர்வீக சொத்துக்கள் வில்லங்கம் இருந்தாலும், பாகப்பிரிவினை இருந்தாலும் அவரிடம் இருக்கிற மாதிரினாலும் கேட்டு அவருடைய அனுமதியுடன் உங்களுக்கு தேவையான பாக்கியத்தை நியாயமான முறையில் கேட்டு வாங்கிக்கணும். இல்லை நீ கொடுத்து தான் ஆகணும், வம்பு வாழ்க்கைப்பட்டிங்கன்னா ஃபெயில் தாங்க ஆகும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிலேயே குரு இருக்கிறார். வம்பு வழக்கு போட்டு நான் கேஸை போட போகிறேன், அதை போட போகிறேன்னா ஃபெயில் தான். அவருடைய சுய சம்பாத்தியம் தான் சுத்தமாக ஃபெயிலு. பயப்பட வேண்டாம். நியாயமாக அவர்கிட்டயே சொல்லுவாங்க, கெஞ்சு அவருடைய சம்மந்தப்பட்டவர்கிட்டையே பிரச்சனைக்கு போகிறத விட சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்டு வாங்கினாலே ஈஸியாக எளிதில் சமாளிச்சிடலாம். எந்த அளவுக்கு அன்பாக போக முடியுமோ அந்த அளவுக்கு அன்பாக போங்க. மனைவி பிள்ளைகளிடம் இந்த மிதுன ராசியினுடைய பரிகாரம் என்ன? மனைவி பிள்ளைகளிடம் எந்த அளவிற்கு நீங்கள் அந்யோன்யமாக இருக்கிறீர்களோ, குரு பாருங்கள் என்ன அற்புதம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். அப்போ மனைவி பிள்ளைகள் இவங்க மேலே அஃபெக்ஷன் எந்த அளவுக்கு, பெற்றவங்க தந்தை ஸ்தானம். அப்போ 5, 7, 9ஆம் இடத்தினுடைய பார்வை இருக்க தொட்டு இந்த 5ஆம் இடம் பிள்ளைகள் வழியில் அன்பாக இருக்கணும், 7ஆம் இடம் மனைவியிடம் அன்பாக இருக்கணும். பெற்றவங்கள்ட்ட உங்களுடைய கடமையை செஞ்ச பந்த பாசத்தோடு அன்பாக இருங்க. உங்களுடைய கடமையை செய்தாலே போதும். அற்புதமான வருஷம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு தான். என்னென்ன காரியங்களும் சக்ஸஸ் ஆகணுமோ ஆகிடும்.
உயர்ந்த கல்விக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியிடம் வெளிநாட்டுக்குரிய தொடர்புகள், வெளியிடம் வெளிநாட்டுக்குரிய பணிகள் அனைத்துமே சுப பலனை தான் கொடுக்கும். என்ன ஜென்ம குருவாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நல விஷயத்தில் தேவையில்லாத மருந்து மாத்திரை, தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய பணியை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்கள் வேலை நீங்கள் ஒன்று செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களை புதுசாக நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன், புதுசாக நான் ஒரு முதல் போட போகிறேன் என்னும் போது மிக 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 1க்கு 1000 முறை சொல்ல கவனமாக இருக்கணும். புதுசாக தொழிலை தொடங்க போகிறேன், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், புதுசாக ஒரு வேலை புதுசாக வேலைன்னா ஏற்கனவே நல்ல ஒரு பழகின வேலையாக நல்ல அனுபவம் இருந்தால் தாராளமாக செய்யலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மாறுறீங்கன்னா அந்த வேலைக்குரிய முழுமையாக தெரிஞ்சுக்கின்னு மாறுறது நல்லது. இடமாற்றம், கணவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்வார், மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. அவர்களுக்கு கூடிய இடமாற்றம் சுபமாகவே முடிஞ்சிடும், பயப்பட வேண்டாம். 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது? வீடு பாக்கியம் அமையும், மனை பாக்கியம் அமையும், இடமாற்றம், கணவன் மனைவிக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றமும் உண்டு, பதவி பணி உயர்வும் உண்டு, உயர்ந்த கல்வி யோகத்தையும் கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய பாக்கியம்னா எந்த அளவிற்கு பணம் வச்சுருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுவும் ஒரு பலனை தரும். கடன் வாங்கும் பொழுது இந்த கந்து வட்டி வாங்குற அது வாங்கும் போது அடைக்க முடியாதுங்க. ஜென்மகுரு இருக்கும் போது மிக மிக கவனம் என்னென்னா நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சிநேகிதன் தொல்லையை கொடுத்துரும். சிலதை வாக்கு கொடுக்கும் போது 1க்கு 1000 முறை யோசித்து வாக்கு கொடுக்கணும். பேசும்பொழுது நிதானத்தை கடைப்பிடிக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கிறது மிக நலம். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் கூடிய அற்புதமான வருஷம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க வளமுடன்.